அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அதாவது முஸ்லிம் சமுதாயத்திற்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய முன்னோர்களால் பல சொத்துக்கள் வக்ஃபு செய்யப்பட்டது. அதையெல்லாம் முறைப்படுத்தி பராமரிப்பதற்கு வக்ஃபு வாரியம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த வக்ஃபு வாரியத்தில் நிறைய ஊழல் நடக்கிறது, நிறைய மோசடிகள் நடக்கிறது, நிறைய இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக தற்பொழுது ஆளக்கூடிய பாஜக அரசு வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை இன்றைக்கு மக்களவையிலே தாக்கல் செய்து அது இன்றைக்கு நிறைவேறியும் இருக்கிறது. அடுத்து மாநிலங்களவையிலையும் அதை தாக்கல் செய்வார்கள். அங்கும் அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கும் அது பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றப்படும். அந்த சட்டம் கண்டிப்பாக நடைமுறைக்கு வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது. இப்போ என்ன கேள்வின்னு கேட்டா, நல்லதுதானே முஸ்லிம்களுக்கு செய்யறாங்க பாஜக என்று இன்றைக்கு ஊடகங்கள்ல சில பாஜக ஆதரவு சில ஆட்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவினரும் அதை தான் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு தான் பயன்படும் விதமாகத்தான் இந்த சொத்துக்களை எல்லாம் முறையாக பராமரித்து அவர்களுக்கு பயன்படும் விதமாக நாங்கள் செய்ய போகிறோம் என்ற ஒரு வாதத்தை இன்றைக்கு சமூகத்தில் முன்வைக்கிறார்கள். எந்த பாஜக இந்த கருத்தை முன்வைக்கிறது? முஸ்லிம்களுக்கு எதிரான வட மாநிலங்களில் கலவரத்தை தொடர்ச்சியாக தூண்டக்கூடிய ஒரு கட்சி பாஜக. உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக ஆளக்கூடிய இன்றைக்கு பாஜகவினுடைய முதலமைச்சர் யோகி முஸ்லிம்களுக்கு எதிராக அவ்வளவு வன்மத்தை இன்றைக்கு அந்த மாநிலத்தில் முனைந்து கொண்டிருக்கிறார். பள்ளிவாசல்களை இழுத்து பூட்ட சொல்கிறார். நாங்கள் ஹோலி பண்டிகை கொண்டாட போகிறோம் என்று சொல்கிறார். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல கட்டாயப்படுத்தி இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு ஆதரவோடு தான் ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மாட்டிறைச்சி முஸ்லிம்கள் சாப்பிடுகிறார்கள் என்று மாட்டிறைச்சியினுடைய அரசியலின் பெயரால் இன்றைக்கு பல முஸ்லிம்களை இன்றைக்கு கொலை செய்திருக்கிறார்கள். முஸ்லிம் சொத்துக்களை எல்லாம் மீட்டு முஸ்லிம்களுக்கே நாங்கள் பயன்பட செய்ய போகிறோம் என்று சொல்லக்கூடிய இதே பாஜக தான் ரத யாத்திரை என்ற பெயரில் மிகப்பெரிய ரத்த யாத்திரையை இந்த தேசத்திலே நடத்தி பாபர் மசூதியை இடித்து அங்கு ராமர் கோயிலை கட்டி அந்த பள்ளி முஸ்லிம்களுக்கு உடமையான ஒன்றை பறித்ததை இன்றைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பாஜக சொல்லுகிறது முஸ்லிம்களுக்காக வேண்டி நாங்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்களுடைய அடையாளத்தை அளிக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய பெயரில் உள்ளதை எல்லாம் மாற்றம் செய்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிரான அவ்வளவு வன்மத்தையும் அவ்வளவு வெறுப்பையும் இன்றைக்கு அரசியல் முதலீடாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாஜக. மாலைகானில் குண்டுவெடிப்பு செய்தவர்களுக்கு இன்று நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் பதவி கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய கட்சி பாஜக. சிஏஏ போராட்ட களத்தில் டெல்லியில மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி 58 இஸ்லாமியர்களை கொலை செய்த மிகப்பெரிய கலவரத்துக்கு வித்திட்ட மிஸ்ரா தான் இன்றைக்கு பாஜகவினுடைய டெல்லியில சட்ட அமைச்சர். அதுபோன்று முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகளுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கிறது. முழுக்க முழுக்க முஸ்லிம் வெறுப்பை மட்டுமே வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த பாஜக வக்ஃபு சொத்து விஷயத்தில் முஸ்லிம்கள் மீது இவ்வளவு கரிசனம் காட்டுவது என்பது நம்பும் விதமாக இருக்கிறதா? எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை! முஸ்லிமுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும். முஸ்லிமுடைய வக்ஃபு சொத்துகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ராணுவத்திற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு பெரிய அளவில் ரயில்வேக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு வக்ஃபு வாரிய சொத்துக்கள் இருக்கிறது. அதையெல்லாம் முழுவதுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கணும். வக்ஃபுக்கு சொந்தமான இடங்களில் இருந்து வீடுகள் அகற்றப்படணும், கடைகள் அகற்றப்படணும். முஸ்லிம்களை இந்த தேசத்தில் அந்நியர்களாக ஆக்கணும். முஸ்லிம்களை 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக ஆக்கணும். முஸ்லிம்களுக்கு இந்த தேசத்தில் ஓட்டுரிமை இல்லாமல் இந்த தேசத்தில் அந்நியர்களாக ஆக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய சதித்திட்டத்தோடு பாஜக தங்களுடைய காரியை நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களாகிய நாங்கள் இதை அமைதி வழியில் ஜனநாயக வழியில் நாங்கள் போராடுவோம். சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கண்டிப்பாக இந்த முஸ்லிம் சமுதாயம் முன்னெடுக்கும். இறைவனை நாங்கள் முழுமையாக சார்ந்திருக்கிறோம். இறைவனை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இப்படியே உங்களுடைய வரம்பு மீறுதலில் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட்டு வைக்க மாட்டான். கண்டிப்பாக இறைவனுடைய பிடி கடுமையானது. அந்த இறைவனை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். இறைவனிடத்திலையும் மன்றாடுவோம்.